மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும் அப்படின்னு இல்லையா? நம்ம ஏதாவது தவறு செஞ்சா தான் நம்ம போகக்கூடிய வழியில நமக்கு வந்து பயம் இருக்கும். நான் சரியான முயற்சி தான் பண்றேன். ச விழிப்புணர்வோட தான் பண்றேன். குறிக்கோளும் எனக்கு கரெக்ட்டா இருக்குது. ஆனா சீக்கிரமா போய் சேர்ந்தாகணுமே! நம்ம மனச்சோர்வு, மனக்கவலை, மனப்பதட்டம் இது போன்ற தீய அந்த உணர்வுகளை தடுத்து சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி அப்படி அந்த இது புத்தர் சிலைகள பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இந்த முத்திரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நெறைய முத்திரைகள் இருக்கும். உங்களுக்கு சின்ன முத்திரை, அபாய முத்திரை இந்த மாரி பல முத்திரைகள் இருக்கும். அதில அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த விஷயத்த நான் செஞ்சு முடிக்கணும். அந்த டைம்க்குள்ள நான் படிச்சு முடிச்சாகணும். படிச்சு முடிக்காம என்ன ஆகுது? நமக்கு ஒரு டிப்ரஷன். இந்த பயிற்சிய நீங்க பார்த்து, செஞ்சு, உங்களுக்கு எப்பல்லாம் தேவைப்படுதோ, திரும்ப திரும்ப நீங்க இந்த பயிற்சிய செய்யலாம். வணக்கம் நண்பர்களே! மன சோர்வை குறைக்கும் பயிற்சி அப்படின்னு ஒரு வித்தியாசமான தலைப்புல கோயம்புத்தூர் நியூரோ தெரபிஸ்ட், ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் உங்களுக்கு இந்த பயிற்சிய கத்துக் கொடுக்க போறாரு. இந்த பயிற்சிய நீங்க பார்த்து, செஞ்சு, உங்களுக்கு எப்பல்லாம் தேவைப்படுதோ, திரும்ப திரும்ப நீங்க இந்த பயிற்சிய செய்யலாம். மன சோர்வை குறைக்கும் பயிற்சி அப்படிங்கிற பயிற்சியை கற்றுக் கொடுப்பதற்காக ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில டாக்டர் லட்சுமி ராய் மெஹ்ராவின் நியூரோ தெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் பண்ணிட்டுருக்கோம். வாரம் ஒரு தியான பயிற்சி அத நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இன்னைக்கு ஒரு பயனுள்ள தியான பயிற்சிய வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து மனச்சோர்வை தடுக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. டிப்ரஷன், மெடிடேஷன் இத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. அப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து இந்த மனச்சோர்வு, டிப்ரஷன் சொல்லக்கூடியது எதனால வருது? அப்படிங்கும்போது, நம்ம இது வந்து சரியா செய்ய முடியுமா? செஞ்சு முடிக்க முடியுமா? எனக்கு கரெக்ட்டா அது வந்து வருமா? அப்படிங்கிற ஒரு பதட்டம், பயம் இந்த மாரி உணர்வுகள் அதிகமா அதிகரிக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மனச்சோர்வு, மன விரக்தி இது எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஒரு சின்னதா ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னாவே, அதில ஒரு குற்ற உணர்ச்சி, அதனால ஒரு மனச்சோர்வு இந்த மாரி வந்து நமக்கு வந்து அதிகரிக்குது. இல்லைங்களா? அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சரியான விதத்தில நம்ம எப்படி செய்யறது? நல்லா தான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா, சிறு சிறு தவறுகள் நம்மளையும் மீறி ஒரு ஆசையினாலேயோ, இல்ல பதட்டத்தினாலேயோ, இல்ல வேகத்தினாலேயோ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள நம்ம தவறா செஞ்சுர்றோம். செய்ய முடிக்காம போயிருது. அப்போ அதனால வந்து நமக்கு மனப்பதட்டம். அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த விஷயத்த நான் செஞ்சு முடிக்கணும். அந்த டைம்க்குள்ள நான் படிச்சு முடிச்சாகணும். படிச்சு முடிக்காம என்ன ஆகுது? நமக்கு ஒரு டிப்ரஷன். குடுத்த டார்கெட்ட அந்த டைம்க்குள்ள நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு. அப்ப அந்த டார்கெட்ட அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள முடிக்கலைன்னா நமக்கு வந்து ஒரு டிப்ரஷன். இல்லைங்களா? அந்த மாரி பல வேறுபட்ட காரணத்தினால, இல்ல குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால நமக்கு வந்து மனச்சோர்வு. எல்லா வேலையும் நான் எடுத்து செய்றேன். ஆனாலும் எனக்கு ஒரு பாராட்டு இல்ல. ஒரு நல்ல பேர் இல்ல, மதிப்பில்ல. இது மாரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான காரணங்கள்னால, நம்ம வந்து நமக்கே தெரியாம அந்த மனசு வந்து கொஞ்சம் சோர்வாயிருது. இப்ப டிப்ரஷனுக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். இல்லையா? அது வந்து வெளிவரக்கு உபயோகமான ஒரு தியான பயிற்சி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது கூட வந்து ஒரு முத்திரைய பயன்படுத்தி நம்ம வந்து செய்ய போறோம். இந்த முத்திரை பேரு தர்ம சக்கர முத்திரை அப்படிங்கிறது. இது புத்தர் சிலைகள பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இந்த முத்திரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நெறைய முத்திரைகள் இருக்கும். உங்களுக்கு சின்ன முத்திரை, அபாய முத்திரை இந்த மாரி பல முத்திரைகள் இருக்கும். அதில ஒரு முத்திரை வந்து தர்ம சக்கர முத்திரை அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி தர்ம சக்கரம் அப்படிங்கிறதும் அந்த புத்தர் வழிபாடு பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையா சொல்லணும் அப்படின்னா, தர்ம வழி நம்ம வந்து நடக்கணும் அப்படிங்கிறது. தர்ம வழியில நடந்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த கவலைகள், மனச்சோர்வுகள், பயம், எதிர்காலத்த பத்தியான பயம், இது எதுவுமே நமக்கு வந்து தேவை இருக்காது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, "மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும்" அப்படின்னு. இல்லையா? நம்ம ஏதாவது தவறு செஞ்சா தான் நம்ம போகக்கூடிய வழியில நமக்கு வந்து பயம் இருக்கும். நம்ம தவறுகள் செய்யலை அப்படின்னா, நம்ம எதுக்கு பயப்படணும்? எதுக்காக டிப்ரஷன் ஆகணும்? இல்லையா? இருந்தாலும் பலவேறு காரணங்கள்னால, சூழ்நிலை காரணமா நம்ம சில தவறுகள் செஞ்சர்றோம். இல்ல அவசரமா செஞ்சர்றோம். இதெல்லாம் தவிர்க்கறக்கு என்ன பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த தர்ம சக்கர முத்திரையை பயன்படுத்தி
நம்ம மனச்சோர்வு, மனக்கவலை, மனப்பதட்டம் இது போன்ற தீய அந்த உணர்வுகளை தடுத்து சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி அப்படி அந்த உணர்வுகளை நம்ம பெருக்குவதற்கு உண்டான ஒரு முத்திரை தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம். இப்போ யோகத்தில 2, 3 விதமா அந்த முத்திரை வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 2 கையிலயும் சின்முத்திரை அப்படிங்கிறது வச்சிருப்போம். ஒரு சின்முத்திரைக்கு மேல ஒரு சின்முத்திரை வச்சோம் அப்படின்னா, ஒரு வட்டம் மாரி இந்த அமைப்பு வந்து வரும். இந்த கையிலயும் சின்முத்திரை, இந்த கையிலயும் சின்முத்திரை. ஒரு கை மேல ஒ ஒரு சின்முத்ரா மேல ஒரு சின்முத்ரா வச்சோம்னா, அது ஒரு வட்டம் மாரி தர்ம சக்கர அ முத்திரை அப்படிங்கிறது வரும். இது யோக பயிற்சிகள்ல நம்ம வந்து கத்துக்கக்கூடியது. இந்த மாரி நம்ம வந்து செய்யலாம். அதாவது பெரும்பான்மையா நம்ம வந்து இந்த புத்தர் வழிபாடு பண்ணக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, புத்தர் சிலை. இதே அமைப்பு கொஞ்சம் வித்தியாசம் வரும். அவ்வளோதான். சின்னதா ஒரு வித்தியாசம் அவ்வளோதான். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது இந்த 3 விரல வந்து வலது கையில இருக்கக்கூடிய 3 விரல் அடுத்தவங்கள பார்த்த மாரி வெளிப்பக்கமா பார்த்த மாரி இருக்கும். இந்த கையில் உள்ள முத்திரை அப்படிங்கிறது இது இந்த நடுவிரல். நடுவிரல் வந்துட்டு இந்த சின்முத்திரையோட டச் ஆயிருக்கிற மாரி இருக்கக்கூடியது தான் அதிகமா இந்த புத்தர் வழிபாடு அ சின்னங்கள்ல அதிகமா வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதனால இந்த டைப்ல இருக்கக்கூடிய இந்த முத்திரை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். இப்போ கூடவே அது பார்த்தீங்கன்னா, இது எங்க நம்ம வைக்கிறோம்னா, இந்த அநாதக சக்கரம் நெஞ்சுக்குழி பகுதியில நம்ம வைக்கிறனால, இது அநாதக சக்கரத்தையும் நமக்கு வந்து தூண்டக்கூடியது. நமக்குள்ள அன்பு, கருணை, பாசம், நேசம் போன்ற உணர்வுகளை அதிகரிக்கக்கூடியது. பயம், பதட்டம் இந்த மாதிரியான கெட்ட உணர்வுகளை குறைக்கக்கூடியது. கூடவே இது வந்து ஒரு சக்கரம் மாரி அமைப்புல இருக்கிறனால, கூடவே இது வந்து ஒரு 8 புள்ளிகள வந்து உணர்த்துது. இது இந்த 3 விரல் ஒரு 3 புள்ளி அப்டின்னா, இது வந்து 2 விரலும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு புள்ளி. அப்ப இங்க ஒரு புள்ளி. அது மாரி இங்க ஒரு 3 விரல் நீட்டி இருக்கனால இது ஒரு 3 புள்ளி. மொத்தம் 8 ஆ 8 புள்ளிகள வந்து குறிக்குது. 8மே வந்து 8 விதமான ஒரு நன்மையான காரியங்கள சொல்லக்கூடியதா இந்த பௌத்த மதத்தில, புத்த மதத்தில நம்ம வந்து பார்க்குறோம். இப்ப எந்த மாரி விஷயங்கள் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைய பேசணும் அப்டிங்கிறது. அதேபோல சரியான ஆ முயற்சி நம்ம வந்து செய்யணும். சரிங்களா? உண்மை பேசினா மட்டும் பத்தாது. நமக்கு சில காரியங்கள் நடக்கணும்னா, நம்ம ஒரு முயற்சி செய்யணும். அப்போ உண்மையான, சரியான ஒரு முயற்சி செய்யணும். அதேமாரி சரியான கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு இருக்கணும். நான் வேலை செய்றேன். ஆனா, நம்ம வந்து ஏனோ தானோ அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். ஆனா, மனச எங்கேயோ வச்சுட்டு ஏனோ தானோ நம்ம செஞ்சுட்டுருக்கோம். அப்படின்னா, அது சரியான விதத்தில அமையுமா? அமையாது. அப்போ சரியான ஒரு கான்ஷியஸ்னஸ் அதாவது விழிப்புணர்வு நிலையோட அந்த முயற்சிய வந்து செய்யணும். அதேமாரி அந்த குறிக்கோள் வந்து சரியானதா இருக்கணும். நான் முயற்சி பண்றேன். ஆனா எதுக்காக முயற்சி பண்றேன்? ஒரு கெட்ட காரியம் செய்றதுக்காக நான் ஒரு முயற்சி பண்றேன். ரொம்ப கான்ஷியஸா விழிப்புணர்வோட நான் முயற்சி பண்றேன். அப்படின்னா, இது வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நோக்கம் வந்து தவறா இருக்கு. அப்போ நம்முடைய நோக்கம் வந்து சரியான நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையும் சரியா இருக்கணும். சரிங்களா? நான் சரியான முயற்சி தான் பண்றேன். ச விழிப்புணர்வோட தான் பண்றேன். குறிக்கோளும் எனக்கு கரெக்ட்டா இருக்குது. ஆனா சீக்கிரமா போய் சேர்ந்தாகணுமே அப்படின்க்காக தவறான பாதைய நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது. இல்லையா? கொஞ்சம் நிதானமானதா அந்த பாதைக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னாலும், சரியான பாதைய நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இது போன்ற ஒரு 8 விஷயங்கள சொல்லக்கூடியது தான் இந்த பௌத்த மதத்தில வரக்கூடியது. அதை ஆதாரமாக வச்சு தான் இந்த தர்ம அ சக்கர முத்திரையை நம்ம வந்து பயன்படுத்துறோம். இது செய்யும்போது என்ன ஆகும்னா, நமக்கே வந்து அந்த உண்மை பேசக்கூடிய தன்மை நமக்குள்ள அதிகரிக்கும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலுமே, அத தாண்டி உண்மை பேசினா, அதில இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு நம்ம புரிஞ்சு, நம்ம வந்து உண்மை பேசுறதுக்கு நமக்கு வந்து வந்துரும். விழிப்பு நிலை வந்து அதிகரிக்கும். விழிப்பு நிலை அதிகரிச்சுச்சு அப்படின்னாவே, நம்ம பதட்டம், பயம் இது நம்ம விட்டு வெளியாகும். நிம்மதி, அ கான்ஃபிடன்ஸ் அதாவது உறுதி, திடம் நமக்குள்ள வந்து அதிகமாகும். நல்ல பாதை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, நமக்கு பயமே இல்ல. நம்ம போகக்கூடிய பாதை நல்ல பாதை. என்னோட குறிக்கோள் நல்ல குறிக்கோள். அதேபோல அடுத்தது வாழ்க்கை முறை. இல்லையா? இப்போ நல்ல வாழ்க்கை முறை நம்ம வாழணும் அப்படிங்கிறது நமக்காகவும், நமக்காகட்டும், இல்ல பிறருக்காகவும் நல்ல ஒரு வாழ்க்கை முறைய வாழணும். இது ஒரு புள்ளி. சரிங்களா? அப்போ அதையும் நம்ம செய்யணும் இல்லையா? அடுத்தவங்களுக்காக நன்மைகள் செய்யணும். நமக்காகவும் நமக்கு நன்மைகள் செஞ்சுக்கணும். அடுத்தவங்க செய்றோம். ஆனா நம்மளே நம்ம பார்த்துக்கல, நம்மோட வாழ்க்கைய நம்ம சரியா பார்த்துக்கல அப்படின்னா அதுவும் தவறு. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் சரியான விதத்தில பார்த்துக்கணும். நம்ம கவனிச்சா தான் நம்ம ஒரு 4 பேத்த கவனிச்சு, அவங்களுக்காக ஒரு அன்பா இருந்து, உறுதியா கூட வந்து துணையா இருந்து, அவங்களையும் நம்ம வந்து காப்பாத்த முடியும். இல்லைங்களா? அப்போ சரியான ஒரு வாழ்க்கை முறை, இது போன்ற நல்ல விஷயங்களை நமக்குள்ள அதிகரிச்சு, தீய எண்ணங்களை, தீய குணங்களை போக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் தர்ம சக்கர முத்திரை. இத நம்ம வந்து செய்யப்போறோம். இப்போ வலது கையில 2 கையிலும் சின்முத்திரை வச்சிருப்போம். 2 கையிலயும்
கட்டை விரல், ஆள்காட்டி விரல் 2யும் சேர்த்து வச்சிருப்போம். வலது கை முத்திரை வந்து இந்த 3 விரலும் வெளிய பார்த்த மாரி இருக்கணும் சின்முத்திரை. இந்த கையில இருக்கக்கூடிய இதில நடுவிரல். நடுவிரல் வந்து இந்த வலது கையில இருக்கக்கூடிய சின்முத்திரையோட டச் பண்ணி வச்சிருக்கணும். இந்த 3 விரல் வெளிய பார்த்த மாரி அதாவது வெளிப்பக்க விரல்கள் வந்து வெளிய பார்த்து இருக்கணும். உள்ள அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த பகுதி நம்மள பார்த்து இருக்கணும். இதான் வந்து இந்த முத்திரையோட பொசிஷன் அப்படிங்கிறது. இது மாரி வச்சு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் நம்மளால எத்தன நேரம் இருக்க முடியுமோ, அத்தன நேரம் தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னா, நமக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா குணநலன்களும் அதிகரிச்சு நம்முடைய டிப்ரஷன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறையிறத பார்க்க முடியும். ஒரு ஒரு செஷன்லேயே நம்ம வந்து நம்முடைய டிப்ரஷன் குறையிறத வந்து பார்க்க முடியும். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, ரொம்ப ஒரு மனத்தெளிவும் நமக்கு வந்து கிடைக்கும். சரி வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். 2 கையிலயும் முத்திரை வச்சுக்கங்க. வலது கையில சின்முத்திரை, இடது கையில சின்முத்திரை. வலது கையில இந்த முத்திரைய அப்படியே வச்சிருப்போம். இடது கையில இருக்கக்கூடிய நடுவிரல வலது கையில இருக்கக்கூடிய இந்த சின்முத்திரையோட டச் பண்ணி வச்சிருப்போம். முழுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரா வச்சிருப்போம். ஒரு 10 நிமிஷம் இந்த பயிற்சிய நம்ம வந்து செய்யப் போறோம். கண்கள் மூடிக்கலாம். மூச்சு காத்து உள்ள போய் வெளிய வரத கவனிப்போம். முழு கவனத்தையும் முத்திரை மேல குடுத்து பார்ப்போம். முழு கவனத்தையும் விரல்கள் எங்கு தொட்டுக் கொண்டிருக்குதோ, அங்க கவனிச்சு பார்ப்போம். மூச்சு காத்த கவனிப்போம். முத்திரையின் மேல் கவனம். விரல்கள் எங்கு தொட்டுக் கொண்டிருக்கிறதோ, அதன் மேல் கவனம். மூச்சு காத்து உள்ள போய் வெளிய வரத கவனிப்போம். முழு கவனத்தையும் முத்திரை மேல குடுத்து பார்ப்போம். முழு கவனத்தையும்
விரல்கள் எங்கு தொட்டுக் கொண்டிருக்குதோ, அங்க கவனிச்சு பார்ப்போம். மூச்சு காத்த கவனிப்போம். முத்திரையின் மேல் கவனம். விரல்கள் எங்கு தொட்டுக் கொண்டிருக்கிறதோ, அதன் மேல் கவனம். மூச்சு காத்து உள்ள போய் வெளிய வரத கவனிப்போம். முழு கவனத்தையும் முத்திரை மேல குடுத்து பார்ப்போம். முழு கவனத்தையும் விரல்கள் எங்கு தொட்டுக் கொண்டிருக்குதோ, அங்க கவனிச்சு பார்ப்போம். மூச்சு காத்த கவனிப்போம். முத்திரையின் மேல் கவனம். விரல்கள் எங்கு தொட்டுக் கொண்டிருக்கிறதோ, அதன் மேல் கவனம். முத்திரைய மெல்லமா தளர்த்திக்கலாம். கையில உரசி, கண்ணு மேல வச்சு, பார்வைய உள்ளங்கை வைத்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இது உங்களுடைய மன பதட்டம், போராட்டம், கவலைகள் போன்ற அனைத்து விதமான தீய உணர்வுகளையும், எண்ணங்களையும்
நீக்கி மனதுக்கு அமைதியும், சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய முத்திரை. தொடர்ந்து செஞ்சு பலன் பெறுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவோட நம்ம திரும்பவும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.